கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் தியானிக்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏன் என்று சொன்னால் ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. 16வது அதிகாரம் முடிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 86. 17வது அதிகாரம் தொடங்கும் பொழுது ஆபிராம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி அங்கே வேதத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் 16வது அதிகாரம் முடியும் போது ஆபிராமுக்கு 86 வயது. 17வது அதிகாரம் துவங்கும் பொழுது ஆபிராமுக்கு வயது 99 வயது. கிட்டத்தட்ட இந்த 2 அதிகாரத்துக்கும் இடையில ஒரு சின்ன கேப்பு தான் நம்ம பேப்பரில் வேத வசனத்தில் இருக்குது அந்த பக்கத்தில். ஆனால் அதற்குள்ள 13 வருடங்கள் மறைந்து இருக்கிறது. வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற பண்டிதர்கள் சொல்லும் பொழுது 86 வயதிற்கு அப்புறம் ஆபிரகாமோடு கூட 99 வயது வரைக்கும் தேவன் பேசவில்லை. ஆபிரகாமோடு கூட பேசவில்லை. ஏன் பேசவில்லை? மனைவியின் பேச்சை ஆபிரகாம் கேட்டிருந்தார். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத காரியத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தபடியினால இந்த பிரச்சனை அங்கே வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலன்னா ஆதியாகம புஸ்தகம் 21:12 அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் அதாவது இஸ்மவேலையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்று சொன்னார். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய நேரத்தில் ஆபிரகாம் கேட்காம போயிட்டார். ஏன்னு சொன்னால் என்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கிற வேலைக்காரியாக ஆகாரோடைய சேரும் என்று சொல்லும் பொழுது ஆபிராம் கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை. இப்போ சொல்கிறாரு, இங்கே உன் மனைவி சொல்கிறது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு. மனைவி என்ன சொல்லுச்சு? இஸ்மவேலுக்கும் ஆகாருக்கும் என்ன தரக்கூடாது? சொத்து தரக்கூடாது, பங்கு கொடுக்கக்கூடாது. இனி எப்பயுமே திரும்ப எனக்கு சுதந்திரம் இருக்குது, சொத்து இருக்குது, உரிமை இருக்குது, பங்கு இருக்குன்னு நினைச்சக்கூடாது. எதுலையுமே உரிமை கேட்டு வரக்கூடாது. எதை மட்டும் கொடுத்து அனுப்புனாங்க? ஒரு துருத்தியில் தண்ணீரையும் அப்பத்தையும் என்ன செஞ்சாங்க? கொடுத்து மட்டும் ஒரு கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணியை மட்டும் கொடுத்து அனுப்பு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உன் மனைவி சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். என்கிட்ட கேட்காதன்னு அர்த்தம். இந்த காரியத்தை யார்கிட்ட கேட்காத? என்கிட்ட கேட்காத. ஏன்? இந்த உறவு உண்டாகும் பொழுது, இந்த திருமணத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ மனம் முடிக்கும் பொழுதும், இந்த குழந்தை பிறக்கும் பொழுதும் யார்கிட்ட கேட்கல? என்கிட்ட கேட்கல. அப்போது யார் சொன்னதை கேட்ட? உன் மனைவி சொன்னது எல்லாவற்றையும் கேட்டு ஆகாரை திருமணம் முடித்த. இப்போ ஆகாரையும் அவருடைய மகனையும் தள்ளி விடுங்கன்னு உன் மனைவி இப்போ சொல்லும் பொழுது இப்போ யார்கிட்ட நிற்கிறேன்? என்கிட்ட நிற்கிறேன். அதனால ஏன் பேச்சல்ல, இந்த காரியத்தில் யார் பேச்ச கேளு? உன் மனைவி சொல்லுகிற எல்லாவற்றையும் நீ கேள் என்று சொன்னார்.
அதனால தான் அவர்கள் அப்படியே அனுப்பிவிடப்படுகிறார். ஏன் சாராள் இந்த காரியத்தை செய்தாள் என்று சொன்னால், கானான் தேசத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த தேசத்தில் 10 வருடம் ஒரு பெண்ணுக்கு, திருமணமான ஒரு பெண்ணுக்கு, கணவன் மனைவிக்குள்ள திருமணமாகி 10 வருடம் ஆகும் பொழுது அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால், அந்த தேசத்தின் சட்டப்படி, வழக்கத்தின்படி அந்த பெண்ணை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு வைப்பாங்க. அப்படி ஒரு சட்டம், அப்படி ஒரு வழக்கம், அப்படி ஒரு பழக்கம் கானான் தேசத்தில் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பாருங்க, 10 வருடம் முடிஞ்சிருச்சு. நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. ஆபிராம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் கானான் தேசத்துக்கு வரும்போது வயது 75. இப்போ ஆகாரை திருமணம் முடித்து கொடுக்கும்போது வயது 85. இஸ்மவேல் பிறக்கும்போது வயது 86. திருமணம் முடிச்ச அதே வருஷத்தில் இஸ்மவேல் தங்கி ஒரே வருஷத்துக்குள்ள இஸ்மவேல் பிறந்துட்டார். அப்போ 10 வருடம் முடிந்த உடனே தன் கூட பிறந்த சகோதரிகளோ அல்லது தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா மக்களோ தனக்கு சகோதரி முறை வருகிறவர்களையோ என்ன செய்யணும்? அந்த வழக்கத்தின்படி எனக்கு 10 வருடம் குழந்தை இல்லாததுனால என் சகோதரியோ என் சித்தப்பா பெரியப்பா மக்கள் என் சகோதரிகளோ ஒன்று விட்ட சகோதரிகளையோ நான் என் கணவருக்கு என்ன செய்கிறேன்? மனைவியாக துணையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி இவளே என்ன செய்யணும்? மனம் முடிச்சு வைக்க வேண்டும். அப்படி மனம் முடிச்சு வச்சுட்டா சாரால தள்ள மாட்டாங்க. சாராலும் என்ன செய்யலாம்? தன் கணவனோடு இருக்கலாம். அப்போ அதனால தான் தன் கணவனை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, தன்னை தள்ளிவிட்டு வேறொருத்திய பெண் பார்த்து திருமணம் முடித்து இந்த வழக்கத்தின்படி வைத்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவளே தன்னுடைய அடிமை பெண்ணாகி அவளை தனக்கு ஒரு சகோதரியை போல பாவித்து, என்ன அடிமை பெண்ணை உமக்கு என்ன செய்கிறேன்? ஏன் எத்தனையோ அடிமை பெண் இருந்தாங்களே, அவங்கள ஆபிரகாமுக்கு கொடுக்கக்கூடாதா? எனக்குன்னு இருக்கிற அடிமை பெண்ணை என்ன செய்கிறேன்? என் சகோதரி ஸ்தானத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தான்? கொடுத்தார். அந்த வழக்கத்துக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமும் ஒத்துக்கிட்டா. அப்படி சாராளும் இதை விருப்பப்பட்டு என்ன செய்யறா? அப்படி கொடுத்தா. இப்போ ஆகார் அம்மாவுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஒரே வருஷத்துல குழந்தை பெற்ற உடனே இப்போ தோணுது, பிரச்சனை என் எஜமானுக்குள்ளே இல்லை, என் எஜமாட்டிக்கு தான் பிரச்சனை சரீரத்தில் இருக்குது. இந்த 10 வருடம் குழந்தை இல்லாமல் போனது காரணம் என் எஜமானன் ஆபிரகாம் கிடையாது, சாரால தான் சரீரத்தில் பிரச்சனை என்று சொல்லி முடிவுக்கு வந்து, பார் ஒரே வருடத்தில் எங்களுக்கு குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னு பார். கன்சீவ் ஆன உடனே யாரை அற்பமாக பார்க்க ஆரம்பித்தான்? சாரால் அம்மாவை. வாழ்வு கொடுத்தவர்களே அற்பமாய் பார்க்கிற அநேகர் ஆகாரை போல காணப்படுகிறாங்க. வாழ்வு கொடுத்தவங்க, உதவி செஞ்சவங்க, நன்மைகள் செய்தவங்க, தோல் கொடுத்து தூக்கி விட்டவங்க, கை நீட்டி அவர் தூக்கி விட்டவர்களை அற்பமாய் பார்க்கிற நிலைமை. அதனால தான் அந்த அம்மா சொல்லும்போது சொல்லுது, இப்படி அடிமைப்பெண் என அற்பமாய் பார்க்கிறாள் என்று சொன்ன உடனே அந்த 16வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் ஐயா என்ன சொல்றாருன்னா, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறான்னு அப்பையும் என்ன செய்தாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கல. திருமணம் ஆகும்போதும் ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்கல. உன் கையில் இருக்கிற உன் அடிமை பெண் என்ன செய்யணுமோ செய்ய என்று சொன்ன உடனே இந்த அம்மா கடினமாய் நடத்தினபடினே ஓடி போகிறாள். ஓடி போன பொழுதும் தேவ தூதர் இங்க சொல்றாரு பாருங்க, அங்க ஒரு கேள்வி கேட்கிறார். 8வது வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, அப்படிதான் கேட்டார். ஆகாரை பார்த்து கேட்கும்போது, ஆபிராமின் மனைவியே, இல்லை ஆபிராமின் மறுமனையாட்டியே, இல்லது ஆகாரே, எகிப்து தேசத்தாலாகிய ஆகாரே அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. எப்படி கேட்டாரா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு தான் கர்த்தரே அங்கே தேவ தூதர் வந்து என்ன செய்ய முடியாது, கர்த்தரே வர்றாரு வந்து பேசும்போது என்ன செய்யறாரு? கர்த்தருடைய தூதனானவர் வந்து பேசும் பொழுது சாராயின் அடிமை பெண்ணு சொல்லி தான் கூப்பிட்டாரு.
இத்தனையும் நடக்கும்போது இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, உன் மனைவி சொல்றபடி கேள் என்று சொன்னார். இங்க ஏன் இதை பார்க்கிறோம்? தேவன் அனுமதி உள்ளவர் அல்லவே. இங்க 13 வருடம் பேசாத ஆண்டவர், ஆபிரகாம் தனக்கு ஒரு குமாரன் கிடைத்தான், தனக்கு ஒரு சந்ததி வந்துருச்சு, இவன் தான் வானத்து நட்சத்திரம், இவன் தான் கடற்கரை மணல் என்று சொல்லி அவன் அந்த பிள்ளையை வைத்து அவன் சந்தோஷமாய் அவன் வாழ்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் பேசும்போது சொன்ன, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, அதாவது நீதி உள்ளவனா நல்லவனா என் பார்வைக்கு சரியானவனா இரு அப்படின்னு அர்த்தம். உத்தமனா இரு என்று சொன்னா என் பார்வைக்கு சரியானவனா இரு, அதான் நீ எனக்கு முன்பாக சரியானவனா இரு என்று சொல்லி அங்க பேசுகிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 13 வருடத்துல நீ எனக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பதாக நீ குடும்பத்துக்கும் சொந்த பந்தத்துக்கும் உறவுக்கும் எல்லாத்துக்கும் நீ நல்லவனாய் சரியானவனாய் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு நீதி உள்ளவனாய் இரு, உண்மை உள்ளவனாய் இரு, சரியானவனாய் இரு என்று சொல்லி அங்க ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். பேசினது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 13 வருடம் நான் உன்னோடு கூட பேசலை, நீ என்னோடு கூட தொடர்பில் இல்லை, எனக்கு முன்பதாக சரியானவனா நீ இல்லை அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் குற்றம் சாட்டவும் குறை சொல்லவும் காயப்படுத்தவும் தள்ளவும் இல்லை. அந்த 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 13 வருடம் தேவனோடு தொடர்பில்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கிட்ட 13 தடவை உடன்படிக்கை செய்தார். இழந்து போன 13 வருட அந்த இழப்பை ஆண்டவர் 17வது வசனத்தில் 17வது அதிகாரத்தில் ஈடுகட்டி 13 தடவை உடன்படிக்கை 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 உடன்படிக்கைங்கிற வார்த்தையை ஏற்படுத்தி விழுந்து போன மடங்கடிக்கப்பட்ட ஆபிரகாமை திரும்பவும் கர்த்தர் தூக்கி விட்டார். ஏன் என்று சொன்னீங்கன்னா, அந்த 13 உடன்படிக்கைங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 17:2 ஒரு தடவை வந்திருக்குது. 1 17:2 உடன்படிக்கை ஏற்படுத்தின 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் இருக்குது 2 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் 2 தடவை வரும் 4. அடுத்து 9வது வசனத்தில் ஒரு தடவை வருது, 5வதாக உடன்படிக்கை வருது. அடுத்து 10வது வசனத்தில் ஒரு தடவை வருது, அது 6வது தடவை. 11வது வசனத்தில் ஒரு தடவை வருது, அது 7வது. 13வது வசனத்தில் 2 தடவை வருது, அது 8 9வது. 14வது வசனத்தில் ஒரு தடவை வருது, அது 10வது தடவை வருது. 19வது வசனத்தில் 2 தடவை வருது, 11 12வது தடவை. 21வது வசனத்தில் ஒரு தடவை வருது, அது 13வது தடவை. 13 வருடம் விழுந்து கிடந்த ஆபிரகாமை 13 தடவை உடன்படிக்கை பண்ணி அவனை மீண்டும் தூக்கி விட்டார். அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல. அவை தூக்கத்தோடு வேதனோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட கர்த்தர் பேசும்போது பேசி இப்படியா ஒரு பாடலை தந்தார். இந்த ஒரு இடத்துல தரும் பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு பாடலை பாடும்படி எனக்கு உதவி செஞ்சார். தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, தனிமையில் நான் இல்லை. தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, என் துணை நீர்தானையா. துணையாளரே துணையானிரே, என் துணை நீர்தானையா. ஏசையா என் துணை நீர்தானையா. தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, தனிமையில் நான் இல்லை. தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, தனிமையில் நான் இல்லை. எல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில ஆபிரகாம் இருக்கிறார். எல்லாம் விழுந்து போனப்பட்ட நிலைமையில கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை நான் ஒருபொழுதும் மறுதளிப்பது இல்லை என்று சொன்ன தெய்வம், அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாது என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். எல்லாமே இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்துச்சு, ஆனாலும் கூட தனிமையாக்கப்பட்டார். பாருங்க, எத்தனை சொத்துகள் ஆசி இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம், எல்லாம் இருந்த பொழுதும் ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 22
ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டான். எல்லாரையும் என்ன செஞ்சிட்டான்? சொத்து பத்து, ஆடு மாடு, பிள்ளைங்க, மனைவிக எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தினாலும் இவன் தனித்து இருந்தான். இவன் தனிமையாக இருந்தான். எல்லாரும் இருந்த பொழுது இவன் தனித்து தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருந்தான். கரை காணாத படகை போல அலைமோதி கொண்டிருந்தான். எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இந்த யாக்கோபு என்கிற தேவ மனிதன் தனியே அல்லாடி கொண்டு தனித்து விடப்பட்டவனை போல, கரை காணாத படகை போல அலைமோதி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தார். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அங்கே செபிக்கிறார். எல்லாரும் அக்கறைப்பட்டாலும் நான் அக்கறைப்படணும்னு சொன்னால் உங்கள் வாக்குத்தத்தை வேணும், உங்கள் வார்த்தை வேணும், நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போராடுகிறத பார்க்கிறோம். 24 யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோடு கூட போராடினார். அல்லேலூயா. போராடுகிறார். ஆனாலும் அந்த புருஷன் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகள் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கி போயிடுச்சு. சுளுக்கினாலும் அவன் நடை பிசகினாலும் அவன் தளர்ந்தாலும் அவன் என்ன செய்தான்னா அவன் போராடுகிறதை விட்டு விடவில்லை. முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்கல. அவர் கேட்கிறார், தேவ தூதன் என்று சொன்னா தூதன் அவன் இவன் என்று வரும். கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்று பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று அர்த்தம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்று சொல்லப்பட்ட இடத்துல இயேசுநாதர் வந்ததாக சொல்லப்படுது. மற்ற இடத்துல கர்த்தருடைய தூதன் அப்படி சொல்லும். அநேக இடத்துல கர்த்தர் என்று சொல்லப்படும், கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படும். அங்கு சோத்திரம். இங்கே சொல்லும்போது அவன் அப்படி சொல்லாம அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். யாரோடு கூட போராடினேன்? தேவனோடு போராடினாய் முதல்ல. அப்புறம் மனிதரோடு நீ போராடி மேற்கொண்டாய் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மனிதரும் உங்களை மேற்கொள்ள முடியாது, தேவனும் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை உங்களை தாண்டி மேற்கொண்டு போகவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் அன்புக்கு கட்டுப்பட்ட ஆண்டவராய் இருக்கிறார். உங்களுடைய அன்பை கடந்து அவரால் போக முடியல. அன்பின் போராட்டத்தை தாண்டி அவரால் உங்களை மேற்கொண்டு போக முடியாது. அன்று யாக்கோபை கடந்து போக முடியவில்லை. பொழுது விடுகிறது, போகிறேன் என்று சொல்லி யாக்கோபிடத்தில் தேவன் கெஞ்சுகிறார். கர்த்தர் கெஞ்சுகிறார், அவர் கெஞ்சுகிறார். ஆனால் அவன் விடுகிறதா இல்லை. தொடை சந்தை தொட்ட பொழுதும் தொடை சந்தை சுளுக்கின பொழுதும் அவன் விடுகிறதா இல்லை. என்ன ஆனாலும், என் நடை பிசகினாலும், நான் தாமதப்பட்டாலும், நான் தடுமாறினாலும், நான் பலவீனப்பட்டாலும், நான் குறைவுள்ளவனானாலும், என்னதான் ஆனால் என்ன, நீர் என்னை ஆசீர்வதிக்காம உம்மை போக விட முடியாது. வாக்கு தத்தங்களை கொடுத்து பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வதிக்கிறது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு, இனி நீ யாக்கோபு கிடையாது. யாக்கோபு என்று சொன்னால் எத்தனோ ஏமாற்றுக்காரன் கிடையாது. யாக்கோபு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் குதிங்காலை பிடிக்கிறவன் என்று அர்த்தம். அதாவது காரியத்துக்காக காலை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. யாக்கோபு என்று சொன்னால் குதிங்காலை பிடிக்கிறவன். ஏன்னு சொன்னால் தாயின் வயிற்றிலே தன்னுடைய சகோதரனை காலை பிடிச்சிக்கிட்டே வெளியில் வந்ததுனால குதிங்காலை பிடிக்கிறவன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. குதிங்காலை பிடிக்கிறவன்னா யாக்கோபு என்று அர்த்தம். எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று சொன்னால் ஒரு சில காரியங்கள் அவனை ஏமாற்றினான். அண்ணனை ஏமாற்றினான். தன்னுடைய தகப்பனை பெற்ற தகப்பன் அவர் என்ன செய்தார்? தாயின் ஆலோசனைப்படி அவன் ஏமாற்றினான். ஏமாற்றின கிரிகளுக்காக அவனை எத்தன் ஏமாற்றுக்காரன் சொல்லுகிறோம். ஆனால் பேருக்கு அர்த்தம் குதிங்காலை பிடிக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் கேட்டாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. இப்போ அவர் என்னத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு? காலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, கர்த்தருடைய காலை. உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்லாரு, குதிங்காலை பிடிக்கிறவன்.
இப்பயும் அந்த வேலையை தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிற. இனி நீ குதிங்கால பிடிக்கிறவன் கிடையாது. இனி நீ யார் காலையும் பிடிக்க வேண்டியதில்லை. யாரிடத்திலும் மண்டியிட்டு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீ தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலும் நீ மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. உன் முதுகை காக்க வேண்டிய அவசியம் இல்லவே. உன் முழங்கால முடக்க வேண்டிய அவசியம் மனிதருக்கு முன்பதாக இருக்க போவதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றார், இஸ்ரவேல் எனப்படும் நீ தேவனுடைய பிரபு, நீ ஆளுகிறவன், நீ அடிமை இல்லை, காலை பிடிக்கிறவன் இல்லை, மண்டி இடுகிறவன் இல்லை, மற்றவங்களை மண்டியிட வைக்கிறவன், நீ ஆளுகிறவன், நீ என்னுடைய பிரபு என்று சொல்லி நீ இஸ்ரவேல் என்று சொன்னார். அவர் ஒன்று தன் தகப்பனை ஏமாற்றினதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினதுக்கு காரணம் என்ன? அவன் குறுக்கு வழியை செலக்ட் பண்ணினாலும் அவன் எதற்காக இந்த யாக்கோபு இதை செய்தார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்காக நேர் வழியாக போகாமல் குறுக்கு வழியாக போயிட்டார். போன ரூட்டு தப்பு. ஏன்னு சொன்னால், தாய்கிட்ட சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று வாக்கு யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அந்த வார்த்தையை தன்னுடைய இளைய மகனுக்கு சொல்றாரு, உங்க அண்ணன் உனக்கு கீழே, உங்க அண்ணன் உனக்கு கீழே, உங்க அண்ணன் உனக்கு கீழே. யார் வாக்கு கொடுத்தது? ஆண்டவருடைய வாக்கு. அந்த வாக்குக்காக இவன் குறுக்கு வழியை தெரிந்து கொண்டான். தவறான சுய முயற்சியில் தவறான காரியத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா எதற்காக? வாக்கு தத்தத்திற்காக, வாக்கிற்காக. அநேக நேரம் அப்படி குறுக்கு வழியில் போறது நிமித்தம் இவ்வளவு பாடுகளும் போராட்டங்களும் அவமானமும் இழப்பும் வந்ததுக்கு காரணம் அவன் குறுக்கு வழியாய் தவறான ஒரு ரூட்டில் அவன் என்ன செய்தான்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினது தான் காரணம். உன் மேலே வர்ற சாபம் அது என் மேலே வரட்டும்னு சொன்னான். திரும்பி வரும்பொழுது அவன் தாய் இல்லை. 20 வருடத்துக்கு கழிச்சு திரும்பி வரும்போது அவங்க தாய் இருந்ததா வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. எப்படி குறுக்க வழியில சேஷபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டானோ, சாப்பாட்டை காமிச்சு பைட்டாங்குள்ள காமிச்சவன் பசியை பார்த்து காரித்து தனக்கு சாதமாக்கி அந்த 2 மடங்கு சேஷபுத்திரம்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு. இப்போ ஒரு தகப்பனுக்கு சொத்து இருக்குன்னு சொன்னா என்ன செய்ய, ஒரு 9 கோடி சொத்து இருக்குன்னு சொன்னா, 2 பையங்க இருக்காங்கன்னு சொன்னா, ஆளுக்கு 3 கோடியை மூத்த மகனுக்கு இளைய மகனுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இன்னும் 3 கோடி சொத்து இருக்குது. அந்த சொத்தை மூத்த மகனு கொடுத்துருவாங்க. சேஷ்ட புத்திரம்னா 2 மடங்குன்னு அர்த்தம். தலை பிள்ளைக்கு 10 பிள்ளைங்க இருந்தாலும் 11 பங்கா போடுவாங்க. 2 பிள்ளைங்க இருந்தால் 3 பங்கா போடுவாங்க. 5 பிள்ளைங்க இருந்தால் 6 பங்கா போட்டு 2 மடங்கு சொத்தை மூத்த பிள்ளைக்கு தலை பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அதான் சேஷ்ட புத்திர பாகம். அதோடு கூட எல்லாமே அந்த குடும்பத்தை அப்பாவுக்கு அப்புறம் கட்டி காக்கிறது, ஆள்றது, அதிகாரம் செலுத்துறது, அவங்க சொல்கிற வார்த்தை தான் அந்த முழு குடும்பம் கேட்கறது. அத்தனை அதிகாரமும் பொறுப்பும் எல்லா தலைமையும் அந்த தலைப்பிள்ளைக்கு கொடுக்கப்படும். இதற்கு யாக்கோபு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் சேஷ்ட புத்திரவாதத்தை வாங்கினா. ஆனால் கடைசி வரைக்கும் யாக்கோபுக்கு ஈசாக்குவின் சொத்து வரவே இல்லை. ஈசாக்கினுடைய சொத்து வேத ஆசிரியர்கள் கணக்கிட்டு சொல்கிறாங்க, 4000 வருடத்துக்கு கிட்டத்தட்ட 4000 வருடத்துக்கு முன்பதாகவே ஈசாக்கின் சொத்து 200 கோடி ரூபாய் இருந்திருக்குது. அந்த ஆடு மாடு மிருகச்சுமன்கள் எல்லாமே 200 கோடி ரூபாய் சொத்து மதிப்பிடுறாங்க. அந்த 200 கோடி ரூபாய் சொத்துல ஒத்த காசை யாக்கோபு அனுபவிக்கவே இல்லை. இந்த 20 வருட காலமாய் உழைக்க வைத்தார், பிரயாசப்பட வைத்தார், சம்பாதிக்க வைத்தார். அங்கேயும் மாமனார் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். திருமணத்தில் ஏமாற்றும், வேலை செய்கிறது ஏமாற்றும், சம்பளத்தில் ஏமாற்றும். 10 முறை மாற்றி கொண்டிருக்கிறார் சம்பளத்தை. 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாற்றினார். ஆனாலும் 20 வருட உழைப்பை கர்த்தர் அவன் கையிலே கொடுத்தார். 20 வருட பிரயாசத்தை கொடுத்தார். 2 பரிவார சொத்து ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சொத்து 2 ராஜாக்களின் சொத்து. 2 பரிவாரம், ஒரு பரிவாரம்னா ஒரு ராஜாவுடைய சொத்துன்னு சொல்றாங்க. 2 பரிவாரம் என்று சொன்னா 2 ராஜாக்களுடைய சொத்து யாக்கோபுக்கு இருந்ததாம். 200 கோடி ரூபாய் சொத்து வைத்திருந்த 4000 வருடத்துக்கு முன்னாடி ஏசாவுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. அந்த கிஃப்டே பயங்கர சொத்தா இருந்துச்சு. யாக்கோபு கொடுத்தாரு. அந்த காலத்தில் ஒரு கழுதை வச்சிருந்தேன்னு சொன்னா இப்போ உள்ள காலத்தின்படி ஒரு நல்ல கார் வச்சிருக்கிறதா அர்த்தம்.
ஒரு பெரிய நல்ல ஆடம்பரமான ஒரு கார் வச்சிருக்கிறதுக்கு சமம். ஒரு ஒட்டகத்தை வச்சிருந்தா ஒரு பென்ஸ் கார், கோடி ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் கார் வச்சிருக்கிறதா அர்த்தம். ஒரு கழுதை ஒரு காருக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா காருக்கு சமம். ஏன்னா அதை வச்சு தான் பிரயாணப்படுவாங்க, கழுதை மேலே ஏறித்தான் போவாங்க. அதனால தான் சவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பன் ஒரு கழுதை காணாமல் போயிடுச்சு, கழுதை தானே போயிட்டு போகுதுன்னு சொல்லலை, அந்த கழுதையை தேடும்படி தன் சொந்த மகனையை அனுப்பி விட்டார். ஏன்னா அவ்வளவு விலை மதிக்க முடியாது. கோவேறு கழுதைங்கிற அந்த கழுதை மேலே தான் தாவீதை அபிஷேகம் பண்ணினாங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தன்னுடைய கழுதையின் மேலே தான் அவனை போய் அபிஷேகம் பண்ணாங்க. அதே கழுதையில தான் தாமே சாலமன் ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. 1 ராஜாக்கள்ல வசனம் இருக்குது. 1வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த பொழுது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியன் சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கோவேறு கழுதையின் மேல கொண்டு போய் தான் ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அதை சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி வந்தார். இஸ்ரவேலில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் அந்த கோவேறு கழுதையின் மேல வைத்து என்ன செய்யப்படுவாங்க? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அப்படி காலை குதிங்காலை பிடித்தவன், அவன் மண்டியிட்டு கிடந்தவனை அவன் ஆளுகிறவனாய் பிரபுவாக ஆண்டவர் அங்கு மாற்றிவிட்டார். அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் ஒரு நாள் மறந்து போகாத தேவன் அல்ல. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 13, 14. அவன் நாட்களில் ஏசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றார். இங்கே அந்த நாட்களிலே எலிசா வியாதிப்பட்டு இருந்தார். அப்போது இஸ்ரவேலின் ராஜா அவன் மேலே விழுந்து, தகப்பனே தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனேன்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி என்ன செய்கிறார்? அங்கே அழுதுகிறார். அப்புறம் இங்கே காரியங்களை சொல்கிறார், இந்த வில்லை பிடித்து நீ அடி, இத்தனை தர அடின்னு சொல்கிறாரு. அவன் என்ன குறைவாக அடிக்கிறதுனால அவருடைய சத்தம் போடுகிறார். நீ சீரியரை 3 தடவை தான் என்ன செய்வ? முறியடிப்ப. நீ 5-6 தடவை அடிச்சிருந்தேன்னா அது நல்லா இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 20வது வசனத்தில் எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபிரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. இங்கே எலிசாவினுடைய வாழ்க்கையில் யோர்தான் நதியை பிளந்த தேவ மனிதன், அதற்கு முன்பதாக எலியா என்கிற தேவ மனிதன் யோர்தானை பிளந்தார். பின்பு அவர் கூடவே போனவர் மறுபடியும் கரையை என்ன செய்கிற? யோர்தானை பிளந்து அக்கறைப்பட்ட தேவ மனிதன், உம்மேல் இருக்கிற உம்முடைய ஆவி எனக்கு ரெட்டிப்பா என்ன செய்யணும்? கிடைக்கணும் என்று கேட்ட மனிதன். இந்த எலிசா வியாதிப்பட்டு மரித்து போனார். நிறைய நேரத்தில் ஒரு தேவ மனிதர் ஏதாவது ஒரு வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மரித்தா அநேகர் அறியாமையில் அது பாவமாகவும் அது குற்றமாகவும் அது ஒரு சாபமாக கூட நினைக்கிறாங்க. இந்த தேவ மனிதன் எலியா வியாதிப்பட்டு மரித்தார். ஏன்னு சொன்னால் அவர் பிறந்ததிலிருந்தே மிகவும் பலவீனப்பட்ட மனிதன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் முடியே இல்லாத அளவுக்கு அவ்வளவு பலவீனம் உள்ளவர். ஒருத்தங்களுக்கு உடம்புல சத்து குறைவு ஏற்பட்டாலே முதல்ல விழுகிறது முடிதான். ஏன்னா அவங்க உடம்புல தெம்பு பலன் சத்து குறைவாக இருந்தால் முடி கீழே விழுந்துடும், முடி உதிர்ந்து விடும். புருவத்திலையும் மீசையிலையும் தாடியிலும் தலையிலும் இல்லாத அளவுக்கு அவர் முடி விழுந்து மிகவும் பலவீனப்பட்ட மனிதனாய் அவர் இருந்தார். ஒரு பலவானாய், ஒரு வைராக்கியம் உள்ளவனாய், ஒரு பலசாலியாய், ஒரு பயங்கரமானவராய் எலியா இருந்தார். எலியாவின் ஆவி உடைய எலியா பயங்கரமான மனிதன். அவருக்கு முன்பதாக நிற்க எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. அப்படிப்பட்டவருடைய ஒரு உன்னதமான ஊழியத்தை, ஒரு பலவீனப்பட்ட மனுஷனை, ஒரு அற்பமாய் பார்க்கப்பட்ட மனுஷனை, குடும்பமே அவர் அற்பமாய் பார்த்த அந்த நிலைமையில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவருடைய அப்பா ஒரு நியாயாதிபதியாய் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட நியாயாதிபதியின் ஒரு மனிதனாய் மகனாய் இருந்தவர், ஒரு பலவீனப்பட்டவனாய் இருந்தவர். அவர் வேலை என்ன செஞ்சாராம்? எலியாவுக்கு வேலை என்ன செஞ்சாராம்? கைக்கு தண்ணி தான் வார்த்தாராம். அவர் செஞ்ச பெரிய வேலை அதுதான். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த மனுஷன். அப்படி சொல்லும் பொழுது அவர் ஒரு பலவீனப்பட்டவன் என்று சொல்லுகிறாங்க. யாரும் அவர் பெரிய தீர்க்க எலியாவை போல
அவர் பயங்கரமானவராய் அங்கே ஏற்றுக்கொண்டது போல தெரியவில்லை. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அறிமுகம் பண்ணும்போதே 2 ராஜாக்கள் 3:11 ராஜாக்கள் சொல்லும் பொழுதே, அப்பொழுது யோசபாத் ராஜா சொல்றார், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? தேவ மனிதன் இருக்கிறார், தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்லாம எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்ன செய்கிறான்? இருக்கிறான் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா இங்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, சோத்திரம். யோராம் என்கிற ராசா இங்கே சொல்லும்போது, யோசபாத்திர சொல்லும்போது அப்படி சொல்லி பெரிய இன்ட்ரோடியூஸ் கொடுக்கல. ஒரு ராஜா ஒரு அற்பமான இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்திக்கும் அப்படி சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் ராஜா யூதா ராஜா கிட்ட அப்படி சொல்கிறார். யோசாபாத்துக்கிட்ட சொன்ன உடனே இங்கே இப்படி அற்பமாய் பலவீனமாய் எண்ணப்பட்டவர், எலியா செய்த அற்புதங்களை அத்தனை அதை விட டபுள் மடங்க செய்ய வேண்டியவர், கடைசி ஒரு அற்புதம் செய்யாமல் அவர் மரித்து போய்விட்டார். எலியா 7 என்று சொல்கிறாங்க, இவர் 14க்கு 13 செய்து அவர் வியாதிப்பட்டு மரித்தார் என்று சொல்கிறாங்க. இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை எலிசா 8 அற்புதங்களை அவர் பிரதானமாய் செய்தார். அந்த பிரதான அற்புதங்களை இவர் 16 செய்யறது பதிலாக 1 குறைய செய்யறதுக்கு முன்பதாக வியாதிப்பட்டு மரித்ததுனால இவர் உண்மையாக அழைக்கப்பட்டவரா? இவர் தீர்க்கதரிசி தானா? இவர் தேவனுடைய மனுஷன் தானா? ஒரு பக்கம் வியாதிப்பட்டு மரிக்கிறாரு, 2 மடங்கு அபிஷேகம் பெற்றவர் சொன்ன இன்னும் கொஞ்சம் குறைய இன்னொரு அற்புதம் செய்யாமலே இவர் என்ன செய்துட்டாரே? மரித்து விட்டாரே. ஆரம்பம் சூப்பராக இவர் துவங்கினாலும் முடிவு நன்றாய் விளங்கவில்லையே என்று எல்லா தேவ மனிதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் எலிசாவை ஒரு பொருட்டாய் எண்ணாம ஒரு அற்பமாய் பார்த்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னா, இங்க இது யாரு கல்லறனே தெரியல. பாருங்க, இந்த 20 வசனத்துல 2 ராஜாக்கள் 13:20 எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்துல மோவாபியரின் தண்டு என்ன தேசத்துல வந்திருந்துச்சுன்னு சொல்லுது. இங்க 21வது அதிகாரத்து 21 வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை, அதாவது தண்டு என்று சொன்னால் இராணுவத்தை, மிலிட்ரியை அவங்க கண்டு அந்த மனுஷனை எலியாவின் கல்லறையில் போட்டுட்டு ஓடிட்டாங்க. எலிசாவின் கல்லறையில் தூக்கி போட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. இது யாருடைய கல்லறைன்னு கூட தெரியாமல் தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. அந்த எலிசாவின் மேலே அக்கறையும் மரியாதை இருந்தால் அந்த காரியத்தை அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? செய்திருக்க மாட்டார்கள். மறந்து போயிட்டார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. ஆனாலும் கர்த்தர் மறக்கவில்லை. ஒரு தேவ மனிதன் செத்து போனாலும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சாகவே சாகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எலும்புகளுக்குள்ளேயும் வல்லமை இருந்தது. அவர் எலும்பும் அற்புதங்களை செய்தது. செத்தும் அற்புதத்தை செய்த ஒரே தேவ மனிதன் அவர் எலிசா தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் செத்ததுக்கு அப்புறமும் அற்புதம் செய்த ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டில் மரித்த பின்பும் கோடான கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இந்த எலிசா இருக்கிறார். தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அவர் எலிசாவின் பிரயாசத்தை அவர் மறந்து விடவில்லை. அல்லேலூயா. யோசேப்பு மரித்து போனாலும், யோசேப்பு மரித்து பல நூற்றாண்டுகள் ஆன பொழுதும் அவன் எலும்புகள் மறக்கப்படவில்லை. அவன் எலும்புகள் மறுபடி கானானுக்கு வந்தது. எப்படி உடன்படிக்கை பெட்டி 40 வருடம் தோளில சுமக்கப்பட்டதோ அதே போல இன்னொரு பெட்டி பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பெட்டி யோசேப்பின் எலும்புகள் வைக்கப்பட்ட பெட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், என் தாசன், என் ஊழியக்காரன், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவமானங்களையும் நிந்தைகளையும் குழிகளையும் வீண்புலியும் எல்லாத்தையும் எனக்காய் தியாகம் சகித்தவன். அவன் உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, அவன் மரித்த போது மட்டுமல்ல, அவன் எலும்புகளையும் நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். பல நூற்றாண்டுகள் ஆனாலும் என் உடன்படிக்கை பெட்டியை எப்படி தோள் மேல வச்சு 40 வருஷம் சுமந்து சுத்தி திரிகிறீங்களோ அதே போல என் தாசனாகிய யோசேப்பின் எலும்புகளையும் என் ஜனமே நீ சுமந்துதான் ஆகணும்னு சொன்னார். அதான் தெய்வ மனிதன் மோசே அந்த எலும்பை எடுத்து வச்சு பத்திரப்படுத்தி
எங்கெல்லாம் இவங்க போனாங்களோ அங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி போச்சு. உடன்படிக்கை பெட்டி கூட சீனாய் மலையிலிருந்து தான் வந்தது. ஆனால் யோசேப்பின் பெட்டி எகிப்திலிருந்தே கிளம்பியது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. யோசேப்பு பெட்டி அவன் செங்கடலை அவனுடைய எலும்பு கடந்தது. அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக பாவிக்கிறார்கள். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்பது அபிஷேகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்துக்கு அடையாளம். செங்கடலுக்குள்ள மூழ்கி எந்திக்கிறது போல செங்கடலுக்குள்ள இறங்கி மேலே ஏறி கரை சேர்ந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட இல்லை, யோர்தான் என்பது மரணம். யோர்தான் என்ற வார்த்தைக்கு மரணம் அர்த்தம். அந்த மரணத்தையும் கடந்து யோசேப்பின் எலும்பு கானான் தேசத்தை சுதந்திரித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த பூமியில செத்து போனவங்க மறுபடியும் உயிரோடு எழுந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதற்கு யோசேப்பின் எலும்புகள் அடையாளமாய் இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு போவார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உயிரோடு அப்படியே கடந்து போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையை உங்கள் மேல வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட மங்காத, குன்றாத, மறையாத, நிலைச்சிருக்கிற அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் உங்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அவர் தேவதாசர்களை, தேவ மனிதர்களை அவர் ஒரு நாளும் மறந்து போகல. அவர் நினைக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் நீதி பட்ட புகழை போல, நியாயம் வெளிச்சத்தை போல கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். உங்கள் நீதி நியாயம் உங்களுக்கு முன்னாடி செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்கள் பின்னாடி வரும். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஈசாயின் அடிமரம் துளிர் விட்டு கிளம்ப போகிறது. உங்கள் சந்ததி ஆமிசுத்திர கோடா கோடியாய் பெருகி நின்று சத்துருக்களின் வாசல்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும். அடிக்கடி ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஈசாக்கிடத்துல பேசும் பொழுது அவர் சொல்லுவார், ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், உன் தகப்பனுக்கு ஆணையிட்டபடி நான் செய்வேன்னு தான் சொல்லுவார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 26வது அதிகாரத்தை நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அப்படி சொல்லி இங்க ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததை அதை சொல்றாரு. ஆபிரகாம் விதிகளை கடைபிடித்ததை, கற்பனைகளை கை கொண்டதை, நியமங்களின்படி வாழ்ந்ததை, பிரமாணங்கள் எல்லாத்தின்படி வாழ்ந்ததை ஒவ்வொன்னாய் ஆண்டவர் ஆபிரகாம் காரியத்தை அவனுடைய மகனுக்கு எடுத்து ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொன்னார். உங்க அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பா மேல இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? உங்க அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? என்னெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? அதை எல்லாத்தையும் தான் உனக்கு செய்ய போறேன். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுவார். உன் தகப்பன் யார்? தகப்பன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன? அனாயிட்டிங் என்ன? அழைப்பு என்ன? அமைச்சர் வல்லமை என்ன? அவங்க பட்ட பாடுகள், பிரயாசங்கள், தியாகங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி அதை சொல்லி சொல்லி ஆசீர்வதிப்பார். அதோடு கூட மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பன் மூலமாய், உன் தகப்பனுடைய தேவனாய் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய உன் தகப்பன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்க. ஆபிரகாமின் மறக்காத தெய்வன், யோசேப்பும் அவனுடைய சந்ததியை மறக்காத தெய்வம், எலிசாவி அவனுடைய தியாகத்தையும் மறக்காத தெய்வம். அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் என்றென்றும் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.